and finally three phase transformations. Three phase transformations அப்படினு சொல்லும்போது ரெண்டு மெத்தட்ல three phase அச்சீவ் பண்ணலாம். சிங்கிள் three phase transformer அப்படி இல்லனா three single phase transformer. அதுல excuse me, அதுல இதுதான் predominant இருக்கிறது distribution sideல. இது வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சிங்கிள் த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா ஆக்குபைஸ் லெஸ் ஸ்பேஸ் லெஸ் காஸ்ட். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஃபால்ட் வந்தா ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மரையும் பிரிச்சு பார்க்கணும். அப்போ ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிட்டு தான் பிரிக்கணும். மொத்தமா எல்லா லோடுமே இன்டரப்ட் ஆயிடும். ஆனா த்ரீ சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. இட் இஸ் கிரியேட்டட் பை த்ரீ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போனாலும் மீதி ரெண்டு ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கும். அப்போ இட் சப்ளைஸ் த லோட் கண்டினியூஸ்லி. ஒரு ஃபேஸ் ஓப்பன் இருந்தா கூட லோட் சப்ளை ஆயிட்டு இருக்கும். ஆனா இது காஸ்ட்லி அண்ட் ஆக்குபைஸ் மோர் ஸ்பேஸ். இதோட கான்ஃபிகரேஷன்ஸ் இது பார்த்துக்கோங்க. பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தா இப்போ 3 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ ஸ்டார் ஸ்டார், ஸ்டார் டெல்டா, டெல்டா ஸ்டார், டெல்டா டெல்டா. இது என்னன்னா பிரைமரி செகண்டரி. எப்படி கனெக்ட் பண்ணலாம், எந்த கான்ஃபிகரேஷன்ல கனெக்ட் பண்ணலான்றதுதான் இது. பிரைமரி சைடு எப்படி கனெக்ட் பண்ணலாம், செகண்டரி சைடு எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. இதுல ஸ்பெஷல் கான்ஃபிகரேஷன் இருக்கு. இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸ்டார் ஸ்டார், டெல்டா டெல்டா இதெல்லாம் தெரிஞ்சதுதான். இது இந்த 3 வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதுலதான் 1 மார்க் கேட்பாங்க. ஸோ டெல்டா ஜிக்ஸாக்னா என்ன, ஓப்பன் டெல்டா ஆர் வி கனெக்ஷன் என்ன, டி ஆர் ஸ்காட் கனெக்ஷன் என்ன, இந்த 3 பார்த்துக்கணும் இம்பார்ட்டண்டா. அதுல ஃபர்ஸ்ட் டெல்டா டெல்டா. ஸோ இந்த நார்மல் பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ரெண்டு சைடுமே டெல்டாவா இருந்தா எப்படி இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் வந்துட்டு 0 டிகிரி ஃபேஸ், 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபிசி ஏபிசி. ஸோ டெல்டா டெல்டா கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் டெல்டா கனெக்ஷன் இருக்கும். அதாவது 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இது. ஓகே, ஸோ பிரைமரி சைட்லயும் டெல்டால கனெக்ட் பண்ணிருக்கும், செகண்டரி சைட்லயும் டெல்டால கனெக்ட் பண்ணிருக்கும். சேம் ஃபேஸ்லயும் கனெக்ட் பண்ணலாம், இல்ல ஃபேஸ் ஷிஃப்டோடையும் கனெக்ட் பண்ணலாம், டிபெண்டிங் அப்பான் த அப்ளிகேஷன். ஸோ இஃப் போத் ஆர் இன் சேம் சீக்வன்ஸ் அண்ட் 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், அதை வந்து DD0 அப்படின்ட்டு டினோட் பண்றோம். ஸோ இப்படிதான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. கேபிட்டல் டி ஸ்மால் டி 0 அப்படின்னு போட்டா கேபிட்டல் டி வந்து ஹெச்வி சைட் டெல்டா, ஸோ எல்வி சைட் டெல்டா, அப்புறம் இந்த 0 அப்படின்றது வந்து 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டை இண்டிகேட் பண்ணுது. இங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஏபிசி ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு சைடு ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்துடும். ஏதாவது ஒரு சைடு சரி இது வந்து இந்த டைரக்ஷன்ல ஏபிசின்னு ஆயிடுச்சுன்னா நமக்கு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வரும். DD6 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க ஒரு கான்ஸ்டன்டா ஒரு டேர்ம் வந்துட்டே இருக்கும். என்னன்னா ஹார்மோனிக், தேர்ட் ஹார்மோனிக் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு டேர்ம் வந்துட்டே இருக்கும். ஸோ தேர்ட் ஹார்மோனிக்னு ஒரு டேர்ம் வந்துட்டே இருக்கும் நமக்கு. என்னன்னு பார்த்தா டெல்டா கனெக்ஷன்ல எல்லாத்துலயுமே எங்கெல்லாம் டெல்டா கனெக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் இந்த தேர்ட் ஹார்மோனிக்ஸ் வந்து வித்தின் டெல்டா வந்து சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுக்குள்ள டீப்பா போனா ஜஸ்ட் அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளோட ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளக்ஸ் இன்டர்ன் ப்ரொடியூசர்ஸ் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வேவ் ஃபார்ம்ன்றது நமக்கு ரெண்டு விதத்துல அச்சீவ் ஆகும். ஒன்னு வந்து பிளாட்டா இருக்கிறது. பட் இந்த மாதிரி பிளாட்டா நமக்கு வேவ் ஃபார்ம் கிடைச்சிச்சுன்னு சொன்னா நார்மலா இன்டியூஸ்ட் ஆஃப்டர் லீக்கேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி பிளாட்டா வேவ் ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி பிளாட்டா வேவ் ஃபார்ம் இருக்கும்போது நமக்கு இந்த ஃப்ளக்ஸ் சைனூசாய்டலா வேரி ஆகிறதுக்கும் இப்படி பிளாட் டாப் வேரியேஷன் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஃபுல் ஃப்ளக்ஸ் நமக்கு இன்டியூஸ் ஆகாது அப்படின்னு சொல்றோம். அப்போ இது வந்துட்டு சைனூசாய்டல் ஃப்ளக்ஸா நமக்கு எப்பவுமே இன்டியூஸ் ஆகணும். இந்த சைனூசாய்டல் ஃப்ளக்ஸ் எப்படி அச்சீவ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொன்னா இந்த பிளாட் டாப்டு வேவ் கூடவே தேர்ட் ஹார்மோனிக்ஸ் இருக்கக்கூடிய வேவ்ஸ். தேர்ட் ஹார்மோனிக்ன்றது என்ன,
frequency fundamental frequency விட 3 times frequency இருக்க மாதிரி disturbances இருக்கிறதா third harmonic ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த third harmonic இந்த flat top wave சேரும்போது நமக்கு pure sinusoidal voltage கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் இருக்கு. இந்த மாதிரி pure sinusoidal voltage கிடைச்சாதான் நம்மளுக்கு flux transfer or energy transfer flux linkage அது மூலமா energy transfer வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இந்த தேர்ட் ஹார்மோனிக்னு சொல்லும்போது ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது வந்து அன்டிசைரபிள் அப்படின்னு ஆயிடும். பிகாஸ் எப்பவுமே ஹார்மோனிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சில இருக்கும் நம்மளோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை விட. ஸோ இங்க ஆனா அந்த தேர்ட் ஹார்மோனிக் வந்து டிசைரபிள் அப்படின்னு எடுத்துக்கணும். பிகாஸ் டெல்டா கனெக்ஷன்ல தேர்ட் ஹார்மோனிக்ஸ் வந்து உள்ளுக்குள்ள சர்க்குலேட் ஆயிரும், வெளியே வந்துட்டு நியூட்ரல்ல ஃப்ளோ ஆகாது. ஸோ நியூட்ரல் ஃப்ளோ ஆகாது, இது உள்ளாரியே இது சர்க்குலேட் ஆகி நியூட்ரலைஸ் ஆயிடும் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து இந்த கான்ஃபிகரேஷன்ல எங்கெல்லாம் டெல்டா இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டே இருக்கும். அது ஒரு பாயிண்டா ஒரு 1 மார்க் மாதிரி படிச்சுக்கோங்க. ஸ்டார் ஸ்டார் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு சைடும் ஸ்டார் கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ பிரைமரி அண்ட் செகண்டரி சைட்ல ஸ்டார் கான்ஃபிகரேஷன். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். 0 ஃபேஸ் ஷிஃப்டா இருந்தா சேம் சீக்வன்ஸ்ல ரெண்டு சைடும் இருக்கும். 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது இது ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு விதமா கனெக்ட் பண்ணலாம் ஸ்டார் ஸ்டார்ல. ஒன்னு வந்து கிரவுண்டட் நியூட்ரலோட கனெக்ட் பண்ணலாம், இன்னொன்னு ஐசோலேட்டட் நியூட்ரலோட கனெக்ட் பண்ணலாம். எல்லா இடத்துலயும் நமக்கு நியூட்ரல் வயரை வந்து கிரவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கிரவுண்ட் பண்ற ப்ரொவிஷன் இருக்கு, எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாம் பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லது. பிகாஸ் கிரவுண்டட் நியூட்ரல் இருந்தா என்ன ஆகும்னா இந்த ஆசிலேட்டிங் பவர் இருக்காது, இந்த ஆசிலேட்டிங் கரண்ட் இருக்காது, ஆர் இந்த ஷிஃப்டிங் ஆஃப் நியூட்ரல் அப்படின்றது நடக்காது. ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் நியூட்ரல் எங்க நடக்கும்னா ஐசோலேட்டட் நியூட்ரல் கிரவுண்ட் பண்ணாம இருக்கும்போது அன்பேலன்ஸ்ட் லோட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நியூட்ரல் வந்து ஷிஃப்ட் ஆக பார்க்கும். ஆர் ஆசிலேட்டிங் ஆர் ரோரிங் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க இது. அப்ப இது என்ன ஆகும்னு சொன்னா இந்த மாதிரி நியூட்ரல் வந்து ஆசிலேட்டிங்கா இருக்கும்போது தேர்ட் ஹார்மோனிக்ஸ் do not have a path to flow. அப்ப ஹீட்டிங் ஆஃப் இன்சுலேஷன் நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா, which is undesirable in a machine. ஹீட்டிங் ஆஃப் இன்சுலேஷன் போது ஆயில் இருக்கலாம், இல்ல வந்து நம்மளோட பேப்பர் இன்சுலேஷன் பிரைமரி செகண்டரி காயில்ஸ் ஊன் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இன்சுலேஷனா இருக்கலாம். ஸோ அது ஸ்ட்ரெஸ் ஆகி பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த இன்சுலேஷன் ஹீட் ஆகாம நம்ம பார்த்துக்கணும். இன்சுலேஷன் ஹீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த தேர்ட் ஹார்மோனிக்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு பாத் கிரியேட் பண்ணணும். ஸ்டார்ல அதுக்கான வழி இல்லாததுனால ஒரு டெல்டா கனெக்டட் டெர்ஷரிய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நியூட்ரலை கிரவுண்ட் பண்ணிடணும். யூஸ்வலா ஸ்டார்ல நியூட்ரலை கிரவுண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு கனெக்ஷன் கிடைக்கும். பட் எல்லா இடத்துலயும் நியூட்ரலை கிரவுண்ட் பண்ற ப்ரொவிஷன் இருக்காது அப்படின்றதுனாலதான் இந்த ப்ராப்ளம் நமக்கு வருது. சரியா, அந்த பாயிண்ட் இதுல நீங்க படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் டெல்டா ஸ்டார் அண்ட் ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஏதாவது ஒரு ஸ்டார், ஒரு சைடு ஸ்டார், ஒரு சைடு டெல்டா இருக்க போகுது லைக் திஸ். ஸோ இந்த டெல்டா ஸ்டார் கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 30 டிகிரி லீட் இருக்கும் செகண்டரி சைடு. அண்ட் ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 30 டிகிரி லேக் இருக்கும். இது எல்லாமே வைண்டிங்கோட அனாலிசிஸ் இருக்குன்னு உங்களுக்கு நான் ஜஸ்ட் ரிசல்ட்டை மட்டும் சொல்றேன். அனாலிசிஸ்னா என்ன, டெல்டால ஃபேஸ் கரண்ட் லைன் கரண்ட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஸ்டார் சைட்ல ஃபேஸ் கரண்ட் லைன் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 3 ஃபேஸ் இல்லையா, இப்போ அதுக்கு ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஃப்ளக்ஸ் வந்துட்டு பிரைமரில இருந்து செகண்டரிக்கு இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டெரிவேஷன் எல்லாத்துக்குமே இருக்கு. பட் அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு, வெறும் ரிசல்ட்ஸ் மட்டும் போதுன்றதுனால இதை மட்டும் எடுத்துருக்கேன். அண்ட் இதுல வந்துட்டு தேர்ட் ஹார்மோனிக் கரண்ட் டிஃபிகல்ட்டி கிடையாது. பிகாஸ் ஏதாவது ஒரு சைடு டெல்டா வந்துருது, அப்ப அது வழியா வந்து ஒரு பாத் கிடைச்சிருது. ஸோ இதுதான் 4 ஜெனரல் கான்ஃபிகரேஷன். ஓகே, இதுல எதுவும் பெருசா பாயிண்ட்ஸ் கிடையாது. டெல்டா டெல்டா கான்ஃபிகரேஷன், ஸ்டார் ஸ்டார், டெல்டா டெல்டா, ஸ்டார் டெல்டா ஆர் டெல்டா ஸ்டார். இதுல எல்லாத்துலயும் நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா தேர்ட் ஹார்மோனிக்னு என்ன, ஆர் அது என்னன்னு கூட தேவையில்ல, தேர்ட் ஹார்மோனிக்னால என்ன எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா இதுவே ஒரு பெரிய அனாலிசிஸ், அதனால இது ஃபுல்லாலாம் நீங்க படிக்க தேவையில்ல. அதனால என்ன எஃபெக்ட் இருக்கும் அது மட்டும்தான். அடுத்தது இந்த கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது டெல்டா ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லுவோம். ஜிக்ஸாக்னா இதுதான், அதாவது வைண்டிங் செகண்டரி சைட்ல இருக்க வைண்டிங்கை ரெண்டா பிரிச்சிருப்போம், 2 வைண்டிங்கா டிவைட் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் ஜிக்ஸாக் கனெக்ஷன் சொல்றாங்க. செகண்டரி இஸ் ஸ்பிளிட் இன்டு 2 halves. செகண்டரி ஆஃப் ஈச் ஹாஃப் வந்து V2ன்ற ஃபேஸ் வோல்டேஜ் இருக்கும். ஸோ இந்த சிஸ்டமோட ஃபேஸ் வோல்டேஜ் வந்து √3 V2 அண்ட் லைன் வோல்டேஜ் வந்து 3 V2. ரெண்டு ஹாஃப்ல ஒரு ஹாஃப் வந்து V2 கேரி பண்ணுது. ஸோ ரெண்டு ஹாஃப் அப்படின்னும் போது சீரீஸ்ல இருக்கு வோல்டேஜை ஆட் பண்ணுவோம். ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்றோமா ஃபார் ஈச் ஹாஃப் ஆஃப் த செகண்டரி வைண்டிங். ஸோ ஒரு ஹாஃபோட லோடிங் VA எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா 3 into V into I. 3 ஃபேஸ் இருக்கு. ஸோ 3 into V into I நமக்கு டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 6 V2 I2 கிடைக்கும். அண்ட் இதுல முக்கியமானது என்னன்னா இந்த யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் தான். யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்னா என்னன்னா நம்மளுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, அதுல நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படின்றது தான். ஸோ இந்த ஜிக்ஸாக் வைண்டிங்க்கு நமக்கு 86.6% ஆஃப் கம்பைன்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இஸ் யூஸ்ட் அப்படின்னு கிடைக்கும். இது ஒரு அகைன் ஒரு டெரிவேஷன் தான். ஓகே, ஸோ 180 degree phase shift is possible. Third harmonic voltage வந்து இங்க ரெடியூஸ்டா இருக்கும். Unbalanced loading is allowed. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதுல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். அன்பேலன்ஸ்ட் லோடிங் அலோவ் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் ஜிக்ஸாக் கனெக்ஷன்ல. ஸோ இதுல முக்கியமான பாயிண்டே இதுதான், யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் 86.6%. ஓப்பன் டெல்டா V கனெக்ஷன். ஸோ இந்த கனெக்ஷனை பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபேஸே இல்லை இங்க. நார்மலா இப்படி நம்ம ஆப்ரேட் பண்றது கிடையாது. பட் நம்மளோட டெல்டா டெல்டா கான்ஃபிகரேஷன்ல ஏதாவது ஒரு ஃபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா V கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும். ரெண்டுமே V கான்ஃபிகரேஷனுக்கு வரலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் V கான்ஃபிகரேஷன்ல வச்சும் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி V கான்ஃபிகரேஷன்ல ஆப்ரேட் பண்ணும்போது என்ன நமக்கு யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் இருக்குன்னா அகெயின் 0.866 ஆர் 86.6%. அதுக்கப்புறம் 0.577 ஆஃப் டோட்டல் 3 ஃபேஸ் கெப்பாசிட்டி தான் அவைலபிளா இருக்கு நமக்கு. ஏன்னா ஒரு ஃபேஸ் இல்ல, ஆனா நம்மளால 3 ஃபேஸ் இங்க ஆட் பண்ண முடியும், பட் ஒரு ஃபேஸ் இல்ல. அப்போ நம்மளுக்கு டோட்டல் கெப்பாசிட்டியில 0.577 தான் அவைலபிளா இருக்கு. அதாவது 57.7% ஆஃப் 3 phase capacity is available. And அதுல வந்து நம்ம 86.6% தான் யூஸ் பண்றோம் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். T connection or Scott connection ன்றது இந்த டைப் ஆஃப் கனெக்ஷன். இங்க என்னன்னு சொன்னா டேப்பிங்ஸ் இருக்கும். மெயின் டிரான்ஸ்ஃபார்மர்னு இதை சொல்றோம், டீசர் டிரான்ஸ்ஃபார்மர்னு இதை சொல்றோம். ஸோ 50%ல டேப்பிங் இருக்கும். இந்த சைடு 86.6%ல டேப்பிங் இருக்கும். ஸோ 1/2 of the main transformer operates at cos 30 plus theta, இன்னொன்று வந்து cos 30 minus theta. And combined VA rating of the two transformer இவ்வளோ இருக்கும். இது எப்ப இருக்கும்னா டீசர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு டீசர் டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் வந்து 86.6% ஆஃப் மெயின் வோல்டேஜ் இருந்தா இந்த அளவுக்கு கம்பைன்ட் VA இருக்கும். அண்ட் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம் 0.928, 92.8%. ரெண்டுமே சேம் ரேட்டிங்கா இருந்துச்சுன்னா 86.6% தான் மறுபடியும். ஸோ இதெல்லாம் ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றதுதான். 2 phase furnaces to interconnect 2 phase and 3 phase systems, அதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுதான். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ல யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ன்றது இம்பார்ட்டன்ட். யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்னா எந்த அளவுக்கு அவைலபிள் கெப்பாசிட்டியில இருந்து நாம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான். இதெல்லாம் எதுக்கு இந்த டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்மளோட ஒன்னு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு தேவைப்படும்,
டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் வோல்டேஜஸ் நம்ம இன்டர்கனெக்ட் பண்றதுக்கு தேவைப்படும். ஒரு சைடு ஒரு லெவல்ல இருக்கு, இன்னொரு சைடு இன்னொரு லெவல்ல இருக்கு. அந்த சைட்ல இன்டர்கனெக்டிங் டிரான்ஸ்ஃபார்மரா யூஸ் பண்ணுவோம். அப்படி சரி, ஓகே. ஸோ இந்த 3 கான்ஃபிகரேஷனும் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ்க்கோ, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சைடு லோடு இன்க்ரீஸ் பண்றோம் டிக்ரீஸ் பண்றோம் அப்படின்னும் போதோ யூஸ் பண்றது தான். மோஸ்ட்லி இன்டர்கனெக்டிங் டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் லோட் சைட்ல வேரியேஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் டெல்டாலாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஏதாவது ஒரு சைட்ல வந்து ஃபால்ட் இருக்கும்போது ஒரு ஃபேஸை ஓப்பன் பண்ணி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல வி கான்ஃபிகரேஷன்ல யூஸ் பண்றோம். இதெல்லாம் எதுக்காக, இந்த யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்லாம் எதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்துட்டு ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ண முடியல அப்படின்ற சமயத்துல எந்த அளவுக்கு நான் லோட் பண்ண முடியும் டிரான்ஸ்ஃபார்மரை, இவ்வளவுதான் நான் யூஸ் பண்ண முடியும், இந்த வைண்டிங்ல இவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி லோட குறைக்கணும் கூட்டணும். அதுக்காக தான் இந்த யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ டி கனெக்ஷனும் அதே மாதிரி தான். டி கனெக்ஷன்ல வந்து டேப்பிங்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு பிரைமரி சைட் செகண்டரி சைட் ரெண்டுத்துலயுமே டேப்பிங்ஸ் இருக்குது. ஸோ தட் நான் பிரைமரி சைட்லயும் என்னோட ரேட்டிங்கை, அதாவது என்னோட ஸ்பெசிஃபிகேஷனை வேரி பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு 440 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நான் வந்து கம்மியாகலாம் இல்ல அதிகமாகலாம் டேப்பிங்ஸ் இருக்கும்போது. அந்த ஒரு அட்வான்டேஜ் எனக்கு கிடைக்குது. அதே மாதிரி செகண்டரி சைட்லயும் டேப்பிங்ஸ் போடுறேன் நான். ஸோ எனக்கு எவ்வளோ யூஸ் பண்ண போறேன் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை, எந்த அளவுக்கு வோல்டேஜ் யூட்டிலைஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்றது நான் அதுக்கேற்ற மாதிரி லோடிங் பண்ணிக்குவேன். அந்த ஒரு அட்வான்டேஜ் இந்த டேப்பிங்ஸ் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ல எனக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த 3 டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ்.